Thank you so much. இந்த ஷோ பார்த்து இவ்வளோ நேரம் 2 minutes லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிராஃபிக்கில் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டோம். பட் தேங்க்யூ, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன சார் பண்ணீங்க நீங்கள்? அமைதியாக இருக்காங்க. 10 நிமிஷமாக அவங்க என்னை ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அது குறிப்பாக ஒருத்தர் அங்கேருந்து நிறையா விமர்சனம் வச்செல்லாம் ரோஸ்ட் பண்ணார். நான் அதுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி சமாளித்து ஓகே ரோஸ்ட் எல்லாம் அவர் பண்ணுங்க. ஹோஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அண்ணன் தீனா வருவார். அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவரு ரோஸ்ட் பண்ணுவார். எல்லாம் உங்களை தான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். வலையில் சிக்க மாட்டேனே, வலை போட்ட அவ்வளோ சின்னதாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். திருச்சி மக்கள், திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எப்படி இருந்தது படம்? ஓகே, சலீம் கேரக்டர் எப்படி இருந்தது? இங்கே எத்தனை சலீம்ஸ் இருக்கீங்க? படம் பார்த்ததுல நானும் சலீம் தான் சொல்றது யாரு? ஐயா, நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்க மறைச்சிட்டீங்க. ஐயா இங்க பாருங்க, கையை கீழே போடுங்க. அவர் எல்லா கேரக்டரும் கை தூக்குவாரு என்ன மாதிரியே. ஏன்னா அப்பா இல்ல, உங்க அப்பா இல்ல. ஓகே, என்ன மாப்பிள்ள, நான் பக்கத்துல வந்ததுனாலும் தெரிய போறது இல்ல. ஓகே, நீ என்னையா பார்த்துட்டு இருந்த? அதான் கார்த்திக். கார்த்திக் அண்ணுக்கு எப்பவுமே சலீம் தெரியவே மாட்டான். பொண்ணுங்களையே பார்த்துட்டு இருப்பா, அப்புறம் தெரியலன்னுவான். கரெக்டா கார்த்திக்? ஸோ ஹாப்பி இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஹாய் அண்ணா, சலீமுக்கும் ஒரு கொண்டு வரும். கைதி டூ எப்போன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஷெர்லி மேடம் நான் சொன்னேன். கேட்க சொன்னேன் அந்த மேடம் தானா. இப்போ அடுத்து தலைவர் படம் லொகேஷனை பண்ணுறாரு. அதை முடிச்சதுக்கப்புறம் கைதி டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் பேசிட்டேன். யாரும் மாப்பிள்ள ஷில்பா வரலையா கேட்டவர் மட்டும் கை தூக்குங்க. மாப்பிள்ள நாங்களே ஷில்பா பேர். ஓ, இப்போ நீ மாட்டு அடுத்து மாப்பிள்ள ஷில்பா கேட்டது மட்டும் யாரும் மாப்பிள்ள? இங்கே வாயேன். நானும் என்ன பேசுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வாட்டினா கண்டென்ட் கொடுத்துட்டே தம்பி சிக்கிட்டீங்க. வாங்க மைக் கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. எப்படி வா சார், சொல்லுங்க. அப்படி வாங்க. நான் பாருங்க, சில்பா நிற்கிறாங்க. சில்பாட்ட என்ன பேசணுமோ பேசுங்க. அப்போ சார் சில்பா கேட்டிங்களா இல்லையா சார்? சில்பாட்ட பேசுங்க சார். சார் இல்லை மேடம், சில்பா. சொல்லுங்க. என்ன சார் சொல்றாங்க? என்ன சொல்லணும் என்ன கேட்டா அதுக்கு நான் பேசிப்பேன். சில்பாட்ட நீங்க தானே சார் ஹெல்ப் பண்ணீங்க. யாருக்கு? சில்பா நான் பார்த்த பொண்ணுடா. நானே ஹெல்ப் பண்ணா என்ன வேலை சார்? பிராங்க் சார் வரலையா? பிராங்க் சார் அவன் கல்யாணம் பண்ணி கொண்டு போயிட்டான் கடைசியில். எனக்கே தெரியாது. சொல்லுங்க சில்பா கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்லை சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ எப்போ கடைசியில் என்ன நான் சொல்லி எப்படி உருப்படாமல் போகிறதுக்கு ஒரு பொண்ணோட லைஃப்பை சேவ் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படின்னு டேரக்டர் திங்க் பண்ணுறாரு. ஆனால் ஒரு பொண்ணோட லைஃப்பை என்கிட்டேருந்து சேவ் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப்பை அவருக்கு எடுத்திருக்காரு. அவர் வந்து கேமியோவில் பைக்கில் வருவார் ஒரு பொண்ணு கூட, சரண்யா கூட. ஸோ என்கிட்ட விட்டதை அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அது பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க சார். ஓகே. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து முதல்ல இருந்தே எங்களுக்கான பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த தம் அடிக்கிற சீன் இல்லை, தண்ணி அடிக்கிற சீன் அப்படின்னு சொல்லி இது ஒரு யூத்துங்களுக்கு மத்தியில் எப்படி ரிசீவ் ஆகும். என்னால் வந்து இந்த படத்தை 100% என் அம்மாவோட உட்காந்து பார்க்க முடியும், என்னால் என் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க. பட் பசங்க எப்படி இது ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் லவ் எப்போவுமே பொய்ட்டிக்காக சொன்னால் அதுக்கான ரிசெப்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பெரும்பான்மையாக நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்குது. போயிட்டுருக்கு. ஒரு 3-4 படம் போயிட்டுருக்கு. எல்லாமே வேறு ஜானர் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஒரு இப்போ கண்ணுக்குள்ளே எடுத்தாலுக்கும் இந்த படத்துக்கும் டோட்டலாக வேறு டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்து பண்ணுற படமும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நான் அந்த படம் இப்போ வரும்போது தான் சொல்ல முடியும். பட் அந்த படம் நான் நடிக்கிறேன்றதே எனக்கு பெரிய அப்டேட் தான். ஸோ அதனால் சரி எக்ஸைட்டட். தலைவரோட நல்லா போயிட்டுருக்கு.
வெர்சடைலாக பண்ணணும்னு ஒரு விஷயம் தான். இந்த படத்துலேயே வந்து காமெடின்னு மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கான எமோஷனை கேரி பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸும் எனக்கு டேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வெர்சடைலாக நிறைய விஷயங்கள் கொண்டு தான். தேங்க்யூ ஸோ மச். பட் நாங்களே சொல்கிறத விட நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க, அவங்கக்கிட்ட இருக்க பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப திருச்சியிலேருந்து வந்து சினிமா இருக்கிறது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இது என்னோடய சொந்த ஊர். திருச்சியில் வந்து இந்த படத்தை ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பிறந்து வளர்ந்த ஊர். இன்ஃபேக்ட் நான் படித்த ஸ்கூல் பேர் தான் அந்த படத்தில் நான் வச்சுருக்கேன். கேரக்டர்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸ் நேம் தான். ஸோ இது மேரேஜ் தியேட்டர். நாங்கள் படம் பார்த்து சினிமாவை பார்த்து வளர்ந்த இடத்துலேயே எங்கள் படம் ஓடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஃபுல் ப்ரீஸியான நோ ஹார்ம், ஒரு ஸ்கூல் ரீயூனியன், ஒரு ப்ரீஸியான ஃபீல் குட் மூவி. ஸோ அதுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி வந்து தீனாவோட கவுண்டர்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சிரித்து பார்த்தாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ படமும் நல்லா ரிசீவ் ஆயிருக்கு. அவங்களோட ஃபீட்பேக் சொன்னாங்க, சின்ன சின்ன விஷயங்களும் சொன்னாங்க, இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி விஷயங்களும் சொன்னாங்க. ஓரளவு படமே ரொம்ப ஹோல்சமாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு.